எப்படி ஈசாக்கு கர்த்தரை கனப்படுத்தினான்? நாம் இதை செய்யும் பொழுது இந்த வருஷத்திலேயே ஈசாக்கை போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகும். அவனுக்கு தரிசனமாகி அவர்கிட்ட சொல்ல, நீ என்ன பண்ணாத, எகிப்துக்கு போகாத, நீ இங்கேயே கேரார்லே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் சந்ததியை நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன். முதல் காரியம், தன்னுடைய தீர்மானத்தினால் தேவனை கனம் பண்ணினான். ஆண்டவர் சொன்ன அந்த அட்வைஸ் எடுத்துட்டு, கஷ்டமாய் மனசுல எவ்வளவு ஓடி இருக்கும், ஆண்டவரே எப்படி ஆண்டவர் இந்த பஞ்ச காலத்து, நான் மட்டும் இல்லை, என்னை நம்பி பல 1000 பேர் இருக்கிறாங்க, என் கூட வேலைக்காரங்க இருக்கிறாங்க, என் மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க, எப்படி நான் இதை சமாளிப்பேன்? 1000 காரியங்கள். ஆனா அவன் என்ன பண்ணான்? தேவனுடைய யோசனைக்கு தன்னை விட்டு கொடுக்கிறான். நான் சொல்றேன், சின்ன காரியமோ பெரிய காரியமோ கர்த்தர் உங்களுக்கு யோசனை கொடுத்து சில காரியங்கள் சொல்றாருல, இப்படி செய், அதை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்கள் கர்த்தரை கனப்படுத்துகிறீர்கள்.